நம பார்வதீபதையே ரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திர அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் உள்ள இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நம்மளுடைய மனித வாழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் அப்படின்னா 9 நவக்கிரகங்கள். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜா குரு சுக்ர நிபத்ஸே ராகவே கேதவே நமஹ. இந்த கன்னியா ராசி நேயர்கள் அப்படின்னு நீங்க சொன்னாலே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடியவர்கள். எப்படி சார் அப்படின்னா, இந்த கன்னியா ராசிக்கு தலைவாசல் தெற்க பார்க்க இருக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்க ரீதியாக சொல்லப்படுகிறது. இந்த தெற்க பார்க்க இருக்கக்கூடிய வாசல் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக பொருந்தும். பூமியா இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, வாசல் நிலை தெற்க பார்க்க இருக்கணும். மோஸ்ட்லி இப்ப தெற்க பார்க்க வரதே கிடையாது. எல்லாமே கிழக்கு மேற்கு வடக்குன்னு அப்படி அமைஞ்சிடும். தெற்க பார்க்க அமர்றது அப்பார்ட்மெண்ட்லயே பெரிய ரொம்ப அது ஒரு 50 வீடு கட்டுறாங்கன்னா 20 வீடு தெற்க பார்க்க அமையும். ஏன் மற்றதெல்லாம் அமைய மாட்டேங்குது? அந்த தெற்க பார்க்க அமைகிறவனுக்கு அந்த ராசி கன்னியா ராசி இல்லாம போயிடுவான். அப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வரும். ஆனா அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அதாவது யாரான்னு ஒருத்தர் அடிச்சா யாரான்னு ஒருத்தர் அணைப்பாங்க, அடிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. இதுதான் உலக ரீதி. சின்ன வயசுல குழந்தை மார்க் எடுத்துன்னு படிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு அடிக்கலாம். டெய்லி குழந்தைய அடிச்சுட்டே இருந்தா அது படிக்காது. ஏதோ ஒரு நாளைக்கு மிரட்டுறான், டெய்லி மிரட்டினா அது அவ்வளவுதான். அப்பா மிரட்டினாலும் சொல்லிட்டு ரூட்டு மாறி போயிடும். அடிச்சுட்டே இருந்தா என்ன, 2 அடி அடிக்க போறோம் அவ்வளவுதான், சரியா போச்சு போ. அப்ப அது பாசிட்டிவா வரக்கூடிய வழியை நம்ம பண்ணாம விட்டுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் நவகிரகங்கள். ஒரு அடி அடிக்கும் ஒரு கிரகம், அடுத்த கிரகம் அணைக்கும், அடுத்த கிரகம் உயர்த்தி கொடுக்கும், அடுத்த கிரகம் உச்சத்தில் வைக்கும், ஒரு கிரகம் ஆட்சியை கொடுக்கும். இதுதான் நவகிரகங்கள் வேலை. அப்படிப்பட்ட இந்த கன்னியா ராசி நேயர்களுக்கு உத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதம் உடையவர்கள், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்ரா நட்சத்திரத்திலே 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இந்த கன்னியா ராசி நேயர்கள்ல இந்த 3 நட்சத்திரங்க பார்த்தீங்களா, இந்த 3மே ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தெற்க பார்க்க வாசப்படி இருந்தால், மனைகள் இருந்தால் அமோகமாக பகவானுடைய அனுகிரகத்துடன் இருப்பார்கள். சாமி எனக்கு தெற்க பார்க்கலாம் இல்லை, நான் மேற்கு வடக்குல இருக்கேன், என்ன பண்றது அப்படின்னா, இந்த 9 பேர் என்ன பண்றாங்க? இந்த 9 பேர் நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்ல? அப்படிப்பட்ட இந்த கன்னியா ராசியிலே சூரிய பகவான் புதனுக்கு சமமாக இருக்கிறார். அடுத்ததாக சந்திர பகவான் நட்புக்காரனாக இருக்கிறார். இங்கே செவ்வாய் பகையடைந்து விட்டான். இங்க பாருங்க, ஒரு கிரகத்துக்கு ஏதான ஒண்ணு ஆட்சி வரும், இல்ல உச்சம் வரும். இந்த கன்னியா ராசிக்கு மட்டும் புதனே ஆட்சிக்காரகன், புதனே உச்சக்காரகன். அடுத்ததாக குரு பகையடைந்தார். சுக்கிரன் இங்கே நீச்சமாக போனார். சனி பகவான் புத பகவானுக்கு நட்புக்காரகன். இங்கே ராகு கேது நட்புக்காரகன். இப்படிப்பட்ட கிரகங்கள் கன்னியா ராசிக்கு ஆனுகூலமாக இருக்கும். என்ன சார் அப்படின்னா, படிக்காத மேதை. கன்னியா ராசியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, பாதி பேரு படிப்பே பாதியாதான் நிற்கும். ஆனால் உத்திரமஸ்தம் சித்திரை இந்த பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முழு பலனை கொடுப்பார். யார் கொடுக்க போறார்? இந்த புத பகவான் ஆட்சியும் உச்சமும் பெற்றார். ஒருத்தனுக்கு ஒரு பதவிக்கு மேல 2 பதவி ஆபீஸ்ல கொடுத்தான்னா அவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 படி மேல நின்னுடுவான். சில நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அமிர்தத்தின் மேல் விஷம் மறி. ஆனால் இங்கே புத பகவான் ஆட்சியும் உச்சமும் பெற்று உட்கார்ந்தார். அவர் அவ்வளவா செய்ய முடியாது, இந்த இடத்துல செய்யவும் மாட்டார். ஆனால் யார் செய்ய போறார் அப்படின்னா, இந்த புத பகவானுக்கு ஒரு தேவதை சக்தி இருக்கணும். அதிதேவத பிரதி தேவத சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தேன்னா இந்த புத பகவானுக்கு
நரசிம்மருடைய அனுகிரகம் வரும். 2 சுவாமி அவருக்கு உண்டு. இப்ப நரசிம்மர் ஒருத்தர், சக்கரத்தாழ்வார். இந்த நரசிம்மர் எந்த நரசிம்மர் வேணா இருக்கலாம். யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், வீரலட்சுமி, எந்த நரசிம்மரா இருக்கலாம். நரசிம்ம அவதாரம். அடுத்ததாக சக்கரத்தாழ்வார். இந்த கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் நிறைய இருக்கணும். பெருமாளுடைய அனுகிரகம். பெருமாள் அவங்களுக்கு பக்கத்துல இருப்பா சார். சரி, இந்த உத்தராஸ்த நட்சத்திர சித்திராளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில் கட்டுவதற்கும் அநாதை ஆசிரமங்களுக்கு உதவி பண்ணுவதற்கும் மனிதர்களுக்கு உதவி பண்றதுக்கும் வருவாங்க. இங்க எப்படின்னா, புதன் மாதிரி இவங்க டைனமிக். இந்த டைனமிக் மைண்டு இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தெற்கு பார்த்த வாசப்படி இல்லாமல் இருந்தால் கூட டைனமிக்காக இருப்பார்கள். சரி, இவங்களுக்கு தெற்க பார்க்க வாசப்படி இல்லை அப்படின்னாலும் இங்க இருக்கிற கிரகங்கள் நிறைய நல்லதை செய்யக்கூடியது. அதனால நீங்க தெற்க பார்க்கலன்னு வருத்தப்படாதீங்க. தெற்க பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த கன்னியா ராசியில தெற்க பார்க்க இருக்கக்கூடிய வாசப்படியில கன்னியா ராசிக்காரர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஆயுள்காரகன் அமோகமாக இருப்பான். என்ன, சனி ராகு கேது நட்பு சார். புதன்ட்ட ராகு கேது நட்பு. புத பகவான் ராகு கேதுவும் புத பகவான் மட்டும் அதிகமா போக மாட்டாங்க. நீ சந்திரனோட கேதுவோ சூரியனோட ராகுவோ இருக்கலாம் ஜாதகத்துல. புதனோட கேதுவோ ராகுவோ இருந்தால் அதிகமாக பலன் அங்கே இருக்காது. அங்க வீரியமா போகக்கூடிய ராகு கூட கொஞ்சம் அமைங்கிடுவார். என்ன, சாது. சமநிலைக்காரகன் புதன்காரகன். அப்ப நீ என்னப்பா பண்ணணுங்கிற பண்ணிட்டேன். எது எகென்ஸ்டா சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட இவருக்கு சக்தி வேண்டும் இல்லையா? அவர் யாரை தியானம் பண்றார்? புத பகவான் மகாவிஷ்ணுவை தியானம் பண்றார். சரி, அப்படி தியானம் பண்ணக்கூடியவர் யாரோட இருக்கார் அப்படின்னா, இவருக்கு தைரியமா இருக்கக்கூடியவர் நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும். இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடியவருக்கு தெற்க பார்க்க வாசப்படி இல்லாட்டா கூட ஆத்து வாசல்ல கண்டிப்பா சக்கரத்தாழ்வாரை வைத்து வழிபடலாம். நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், அம்பாள் மடியில இருக்கிற நரசிம்மரை ஆத்துல வச்சு வழிபடுங்க. ஒன்னு வாசல்ல கண்டிப்பா சக்கரத்தாழ்வாரை மாட்டுங்கள். அதே போல அங்கே ஹால்ல வந்தா ஒன்னு லட்சுமி நரசிம்மர் மடியில இருக்கணும், இல்ல சக்கரத்தாழ்வார் பெரிய போட்டோ வாங்கி வைங்க. கண்ணுக்கு தெரியணும். வந்தோடனே இத்தினோண்டு போட்டோ இருக்கக்கூடாது. இதனால என்னென்ன லாபம் கன்னியா ராசி அப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த டைனமிக் மைண்ட் தர்ம சிந்தனையை வேகமாக செய்ய விட மாட்டான். தர்ம சிந்தனை. இவன் என்ன பண்ணுவான், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றதுக்கு கிளம்புவான். ஒன்னும் பொண்டாட்டி நிறுத்தி விடுவா, இல்ல பழகினவன் நிறுத்தி விடுவான். இவனுடைய மைண்டு காலையில ஒண்ணு நினைக்கும், சாயந்தரத்துக்குள்ள மாறி போயிடும். இதெல்லாம் மாறணும். தர்மம் நமக்கு வரணும். அப்பதான் அவன் வீடு சுபிக்ஷமா இருக்கும். ஏன்னா கன்னியா ராசிக்காரன் தர்மம் நிறைய பண்ணணும்னு நினைப்பான், முடியாது. அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் எம்பெருமான் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். எந்த நரசிம்மரா இருந்தாலும். ஆனா வீட்டுல வைக்க வேண்டிய நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர். சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு மட்டும்தாங்க 2 சுவாமி. மனோ தைரியத்தை அதிகமாக கொடுப்பார். வெற்றி காண்பதில் நிச்சயம் உறுதுணை. ஏன்னா ஆயுள்காரகன் நட்புக்காரகன் சார். ஆயுள்காரகனே இங்க நட்புக்காரனா இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கப்புறம் ராகு கேது ஒரு பையன் உங்களை விஷமா தீண்ட முடியாது. நீங்க வாழ்க்கையில எப்படி வேணா நம்பி பாருங்க. உங்க துரோகிகள் இருந்தாலும் வெளியில பேசுவாங்களே தவிர உங்க கிட்டக்க சீண்ட முடியாது. ஏன்னா ராகு கேது பிணைப்போட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகம். அங்கே சனி பகவான் நட்பு. இந்த 3 பேர் இருந்தாலே பெரிய விஷயம் சார். செவ்வாய் பகையா போயிட்டார், குரு பகையா போயிட்டார். ஆனா மற்றதெல்லாம் நல்ல ஆணுகூலமா இருக்கு இல்லையா? ஆகையினால ஆன்மீக அன்பர்களே, இந்த கன்னியா ராசி நேயர்களுக்கு விசேஷமாக தெற்கு திசை வாசலும் நிலையும் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல இல்லாதவர்கள் வீடு வாசலுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. சுவாமி உங்களுக்கு கொடுப்பார். யாரு? மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, தேஜோ நரசிம்மா, சகா நரசிம்மா அப்படின்னு சொல்றா இல்லையா? நரசிம்மரை உபவாசம் பண்ணுங்கள், சக்கரத்தாழ்வாரை உபவாசம் பண்ணுங்கள். அப்படியே ஜால மாதிரி வரும் உங்களுக்கு. அடுத்த நொடியில வந்து நிப்பார் நரசிம்மர். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னா நரசிம்மர் வந்து நிப்பார். நீங்க ஒரு பெரிய தர்மகாரியம் பண்றேன் அப்படின்னா
உங்க மனசை நிலைப்படுத்தி செய்ய வைப்பார். துரோகிகள்லாம் வெளியில அனுப்பிச்சிருவார். நீங்க மட்டும் நிப்பேன், தனியா நிப்பேன். நரசிம்மர் உங்களை பக்கத்துல காப்பாத்துவார். அப்படிப்பட்ட இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு தெற்கு வாசல் அமோகமாக இருக்கும். நன்றாக இருப்பீர்கள். ஜெய் லக்ஷ்மி நரசிம்மமூர்த்திக்கு ஜெய், சக்கரராஜ மகராஜ் கி ஜெய்.